அனைவருக்கும் வணக்கம். இன்று செல்வத்திற்கும் புகழுக்கும் கிடைக்க வேண்டிய தடைக்கற்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படின்னு பார்ப்போம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் எப்படியோ, ஒவ்வொன்றிற்கும் எதிரடியாக இன்னொன்று எப்படியோ, அப்படி நீங்கள் ஒன்றை வேண்டி பிரபஞ்சத்திடம் செலுத்தும் எண்ண அலைகளுக்கு மாறாக செயல்பட்டு தடுப்பவைகளும் உண்டு. அதுதான் நீங்கள் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகள் அல்லது புண்ணிய பாவங்களாகும். யாரும் புண்ணியம் மட்டும் செய்தவர்கள் அல்ல, அதேபோல் யாரும் பாவம் மட்டும் செய்தவர்கள் என்பதும் கிடையாது. எல்லோரும் இரண்டும் புண்ணிய பாவங்கள் என்பவர்களே ஆவார்கள். எனவே யாரும் முற்றிலும் பாவி அல்ல. இன்பமோ துன்பமோ எது இருந்தாலும் சம்பாவனை செய்து பழகிக்கொள்ளுங்கள். சம்பபாவனை, அதாவது இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்த சொல்கிறாங்க. இதே தான் சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அதை இருவினை ஒப்புனா நல்வினை தீவினைகளை ஏற்றுக்கொண்ட பழக்கம் இருந்தால், அந்த பழக்கத்துக்கு ஏற்ப பழக்கம் ஏற்படும் போது உங்களுக்கு மலபரிபாகம் ஆடிவிடும். மலபரிபாகம்னா ஆணவம் கண்மம் மாயைங்கிறது மாறிக்கிடும். அப்போது ஆணவம் கண்மை மாயை மாறும் பொழுது நீங்கள் அன்று மேலும் ஒருபடியாக சென்று மலபரிபாகத்துக்கு செல்வீர்கள். மலபரிபாகம் முடிந்து சக்தி நிவேதமாகும். அதாவது உங்களுக்கும் இரையாற்றலுக்கும் உள்ள தொடர்பு நேரடியாக கிட்டிக்கும். எப்பொழுது செல்ஃபோன் டவருக்கும் உங்கள் செல்லுக்கும் எப்படி லிங்கு கிடைக்கோ, அதே மாதிரி இயற்கைக்கும் உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய நல்ல டச்சு கிடைக்கும். அதுதான் சக்தி நிவேதம்ங்கிறது. சக்தி நிவேதம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான சித்திகள் உருவாகும். சித்திகள்னால் அம்மா கூட பிறந்த சித்திகளை நான் சொல்லலை. சித்திகள்னா சக்தி கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் மழை பெய்யுன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்குன்னா வெயில் அடிக்கும், செல்வத்தை கொண்டு வரணும் செல்வம் கொண்டு வரும். ஆனால் அந்த விதமான எண்ணங்களை நீங்கள் எதிலையும் செலுத்தாதீர்கள். அது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துவிடும், உங்கள் சக்தியும் இறங்கிவிடும், அடி பாதாளத்துக்கு கொண்டு விடும். ஆகவே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சக்தி நிபயத்தில் உள்ள சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இறைவனிடம் சேர்ந்து போவதற்கும் மறுபிறவி கிடைப்பதற்கும் சான்சஸ் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பத்தியை ஆரம்பிக்கிறேன். ஒருவர் என்னதான் முயன்றாலும் எப்படி முயன்றாலும் தன்னுடைய எண்ண அலைகளை கொண்டு வேண்டியது ஒன்றை கடைசி வரை கிடைக்க பெறாமல் போவதுண்டு. ஒருவர் சிந்தனை முயற்சி இரண்டையும் கொண்டு தனக்கு வேண்டியதை கிடைக்க பெறுவதுண்டு. ஒருவர் வெறும் சிந்தனையோடு எந்த முயற்சியும் இன்று வேண்டியதை பெறுவதும் உண்டு. ஒருவர் தான் சிந்தித்திராத எதிர்பாராத ஒன்றை, அதாவது சிந்தனை முயற்சி இரண்டுமின்றி தன் மனம் கழிக்கும்படி பெற்றுக்கொள்வதும் உண்டு. இப்படியெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றால், ஒருவன் தான் செய்த புண்ணிய பாவங்களின் அளவை கொண்டே பிரபஞ்சம் செயலாற்றுவதால் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் நீங்கள் உடலும் மனமும் வருந்த உழைப்பீர்களேயானால் உங்களின் குறைந்தபட்ச தேவையை பிரபஞ்சம் பூர்த்தி செய்யும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை கைவிடாது என்பது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளவும் வேண்டும். ஒருவன் தீய செயல்களை நாடி வெற்றி பெறுவது அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன் ஆகும். அதேபோல் ஒருவன் நல்லவைகளை நினைத்து செயல்பட்டாலும் தோல்வி அடைவதற்கான காரணம் அவன் முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவே ஆகும். ஒருவன் சில விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் தனக்குள்ள புண்ணியத்தின் காரணமாக வெற்றியும் பாவத்தின் காரணமாக தோல்வியும் மாறி மாறி சந்திப்பதுண்டு. பாவ புண்ணியங்களை எப்படி பெற்றோம் என்றால், மனதால், உடலால், வாக்கால், செயலால் முற்பிறவிகளில் பெற்றோம் என்று தெரிந்து கொள்வதோடு இப்பிறவியிலும் மனம் உடல் செயல்கள் மூலமாக நல்ல தீய செயல்களால் பெற்று கொண்டிருக்கோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் மற்றவர்கள் நன்மை அடையும் போது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் அல்லவா, அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் நேரிடும் போதும் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்றால் நீங்கள் அதையெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று தானே அர்த்தம். இங்கே ஈர்ப்பு விதியின்படி உங்களுக்கு துன்பம் அடையவோ பொறாமையில் உடலை கெடுக்கவோ பிரபஞ்சம் செய்துவிடும். இங்கே கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழியை எண்ணி பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்கள் படும் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் துன்பத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று தானே அர்த்தம்.
எனவே பிரபஞ்சம் உங்களுக்கு அதையே செய்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் நீங்கள் மற்றவர்கள் நன்மை அடைவதைக் கண்டு மகிழ்ந்தீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் என்பது ஈர்ப்பு விதி எப்படி செயல்படும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவும் வேண்டும். நான் தவறு செய்யக்கூடாது என்று நீங்கள் உண்மையிலே நினைத்து செயல்படும்போது உங்களின் உள்மனமோ அதையே நினைக்கிறது என்பதால் பிரபஞ்சமும் நீங்கள் தவறு செய்யாது இருக்கும்போது சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களுக்கு நன்மை புரியும். நீங்கள் எதிர்மறையில் நினைத்தாலும் பிரபஞ்சம் உள்மனதில் உண்மை நினைவுக்கு தெரிந்து கொண்டு செயல்பட்டு விடும் என்று அறிய வேண்டும். பிரபஞ்சம் உங்களின் உள்மனதின் விருப்பத்தை நோக்கியே செயல்படுகிறது என்றாலும் பாவ புண்ணியத்தின் காரணமாக வெளிமனதிற்கு தகுந்தாற்போல் செயல்படவும் கூடும். இங்கு நீங்கள் உள்மனதை எதிர்த்து செய்ய விருப்பம் கொண்டீர்கள் என்றால் செய்தீர்கள் விருப்பம் கொண்டுள்ளீர்கள் என்று அர்த்தமாகும். உள்மனதை எதிர்த்து செய்யும் செயல்கள் தீய செயல்களாகவோ பெரும்பாலும் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் சுதந்திரத்தால் செய்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் உள்மனமும் வெளிமனமும் சேர்ந்து இயங்கும்போது உங்கள் விருப்பம் விரைவாகவும் நடக்கக்கூடும். சுருக்கமாக சொல்வதென்றால் நீங்கள் எப்படியோ அப்படியே பிரபஞ்சம், அதாவது உங்கள் விருப்பத்தை நல்லதே கெட்டதையோ பிரபஞ்சம் செயல்படுத்திவிடும். நல்லது நினைத்து நீங்கி செய்தாலே நல்லது நடக்கும். தீங்கு நினைத்து நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏனென்றால் நினைவு வேறாய் இருப்பினும் உங்களின் செயல் பிறருக்கு நன்மை விளைவிப்பதால் உங்களுக்கும் நன்மையே கிடைக்கும். இருப்பினும் தீய குணம் உங்களை வேறு தீய செயல்களை செய்துவிடும் என்பது மனத்தையும் அசுத்தப்படுத்திவிடும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவ புண்ணியங்களே ஒருவனுக்கு விதி அல்லது ஊழாக அமைகிறது. ஆகையினால் நாம் நம் சுதந்திரத்தினால் செய்யும் புண்ணிய பாவங்களை நாமே சம்பாதித்து கொண்டுதானே ஒழிய இறைவன் நமக்கு விதி என்று ஒன்றை விதிப்பதில்லை. ஆனால் நாம் சம்பாதித்த விதிக்கு தகுந்தாற்போல் இறைவன் வழி நடத்துவான் என்பது முற்றிலும் உண்மையானது. முற்பிறவிகள் போதும். இந்தோட நித்திய பற்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.